அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப அய்யனார் துணையில எல்லாரும் போகலாம் ஹனிமூனுக்கு அப்படிங்கிறாங்க. அது எல்லாரும் போனா அதுக்கு பேரு ஹனிமூன் இல்லம்மா. அது வேற பேரு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல எனக்கு நம்ம குடும்பத்தோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நம்ம நிலா சொல்றாங்க. என்ன மாரி பொண்ணுங்க வேற லெவல்ன்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிடுறாங்களா, எல்லாரும் போயிட்டு ஜாலியா ரூம புடிக்கிறாங்க. ஏய் ஜாலி 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 அப்படின்னு ஓடி போயிட்டு இங்கிட்டு போறாங்க, அங்கிட்டு போறாங்க. பல்லவன பார்த்தா ஒரே குஷி தாங்க முடியலங்க. அவங்க அண்ணிகிட்டயும் மொத நாளே சொல்லிர்றாங்க. நாளைக்கு இந்த மாரி நாங்க எல்லாரும் போறோம். ஹனிமூனுக்கு போறோம் அண்ணி அப்படிங்கிறாங்க. நிலா வாழ்த்துக்கள். சூப்பர், சூப்பர் அப்படிங்கிறாங்க. பரவால்ல. நீங்களாவது ஒரு நல்ல மனசோட இருக்கீங்களே. ஏன் நிலா இப்படிலாம் பேசுற? இங்க இருக்க எல்லாருமே உன் மேல அக்கறை, அன்பு இருக்கு நிலா. ஆ இருக்கு. ஆனா என் புருஷன் மேல இருக்கணும்ல. இப்ப உங்க வீட்ல உங்க மேலயும் பாசம் இருக்கு. எங்க அண்ணன் மேலயும் பாசம் வச்சிருக்காங்கல்ல அண்ணி. அது கரெக்ட்டு தான். என்ன பண்றது? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு? எந்த கல்யாணம் எப்படி நடந்தா என்ன அண்ணி? வீட்டுக்குன்னு மருமக வந்துட்டா, அவர பார்க்க வேணாமா? அப்படின்னு நிலா சொல்றாங்க. சரி, சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிர்றாங்களா. இப்ப கொடைக்கானலுக்கு போறாங்க. ஜாலியா அவங்கவங்க சுத்தி பார்க்கறதுக்கு போயில ரூம ஃபர்ஸ்ட்டு புடிச்சிடுறாங்களா. பல்லவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்ப நிலாவுக்கும் சோழனுக்கும் தனி ரூம் பிடிக்கிறாங்க. நிலா பார்க்குறாங்க. ஏன் எல்லாருக்கும் ஏன் தனித்தனி ரூமு? எல்லாரும் ஒண்ணா இருக்கலாமே! பெரிய ரூமா பிடிப்போமா? சோழன் முறைக்கிறாரு. ஏன்? எதுக்கு? ஏன் சோளா? எதுக்கு சோளா? நம்ம எல்லாரும் ஒரே வாக்குல இருக்கலாம்ல. ஐயோ! உனக்கு தெரிஞ்சு தான் பேசுறியா? தெரியாம பேசுறியா? நிலா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள பாண்டி, சேரன் எல்லாம் பண்றாங்க. நிலா நீ தனியா பிடிச்சுக்கம்மா. என்னம்மா நீ? நீ என் மேல இவ்ளோ எங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. அது எங்களுக்கு புரியுது. ஆனாலும் சரி, சரி ஓகேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி நம்ம வெளில போயிட்டு வரலாமா? ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு வந்துருவோம். எனக்கு ரொம்ப செம்ம பசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கு எல்லாமே அப்படிங்கிறாங்களா. அதனால வெளியில வராங்க. போயிட்டு அதே இடத்துல அதே ஹோட்டல்லே சாப்பாடு இருக்குங்க. எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட போறாங்க. சோழன பார்த்தா தரையில புடிக்க முடியல. குளிரு வேற நடுங்குதா. நம்ம நிலா அப்படியே சோழன் இறுக்கிய கைக்குள்ள தன்னோட கைக்குள்ள இணைச்சுக்கிறாங்க. சொட்டர்லாம் போட்டிருக்காங்க. இவருக்கு அப்படியே கும்முன்னு தூக்கி வாரி போடுது. ஐயோ! நிலா, நிலா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. என்ன? என்ன? என்ன சோழா? நிலா உனக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு மாதிரியா ஜிவ்வுங்குது. ஐயோ! குளிர்ல தாங்க முடியலையே. நிலா ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ். என்ன இட்லி வேணுமா? இல்ல டீ வேணுமா? பஜ்ஜி வேணுமா? ஓ! அது யாருக்கு வேணும்? யாரு வயித்துக்கு உணவு கேட்டது? அப்புறம் வாய்க்கு தான் உணவு. அதான் வாய்க்கு தான். இந்தா அப்படின்னு வாயில திணிக்க, ம் எனக்கு அத கேட்கல. ப்ளீஸ் நிலா. வாய மூடு. ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்ன நிலா நீ வான்னு பேசுற? ஆமா நீ பேசல நான் பேச மாட்டேனா என்ன? அடி பாவி! பேச சொல்லிப்புட்டு இப்ப நான் பேசுறேனா? அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கையில பார்க்குறாங்க. கைய கழுவ போறாரு. நடுங்குது குளிரு. பின்னாடியே போயிட்டு நம்ம தலைவி என்ன பண்றாங்க, டக்குன்னு இறுக்கிய கட்டி புடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் கைய கழுவிட்டு அங்கிட்டு போனவங்க, பல்லவனும் பாண்டியும் வாயில கைய வச்சுட்டு, "ஐய்யய்யோ! அண்ணா இங்க பாரு" அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுற ஒரே ஃபேமிலி இங்க தாங்க இருக்காங்க. நிலா அப்படியே இறுக்கிய சோழன கட்டிக்கிறாங்க. "நிலா, நிலா" அப்படிங்கிறாரு. "ஏன், ஏன் நான் கட்டிக்க விடக்கூடாதா? கட்டிப்பிடிக்க கூடாதா?" "அப்பல்லாம் இல்ல. நான் கேட்டதுக்கு மொறச்ச. ஆனா இப்ப நீயே" அதுக்காகத்தான். பார்க்க பாவமா இருந்துச்சு. அதனால தான். "ஏ நிலா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. போதும், போதும். அ அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க, "எப்படி நிலா? எப்படி மனசு வந்துச்சு?" "ம் எனக்குமே ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனால தான்." "அடி பாவி! அப்ப உனக்கு ஆசை வந்ததுனால தான் இந்த மாமாவ கட்டி பிடிச்சுக்கிட்டியா என்ன?" "மாமாவா? அது யாரு? யாரு? எங்க? எங்க?" "ஆ அசிங்கப்பட்டான் அசோகன்" அப்படிங்கிற மாரி, "என்ன நிலா மாமான்னு சொன்னது அடியேன்னத்தான்." "ஓ! உங்களத்தானா? நீங்க எனக்கு மாமாவா?" "ஆமா. நான் உனக்கு மாமா இல்லையா?" "இல்ல." "அடி பாவி!" அப்படிங்கல. அத்தான்" அப்படிங்கிறாங்க. "அத்தானா? ஐ நல்லா இருக்கே! எங்க கூப்பிடு நிலா, கூப்பிடு. அத்தான், அத்தான். ஐயோ! அத்தான், அத்தான்ங்கிறாளே. நாளையிலேருந்து காசு பணத்தெல்லாம் குடு, குடுன்னு அத்தான், அத்தான்னு அத்துக்கிட்டே இருப்பேன்." அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்லன்னு எனக்கு தெரியும். "டேய் வாடா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு, வேற ஏதாவது வேணுமா? சூடா டீ குடிப்போமா? இங்க இஞ்சி டீ சூப்பரா இருக்குன்னு போட்டுருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க." அப்படின்னு சோழன் சொன்னோனே, "ம் உனக்கு டீ குடிக்கணும்." அப்படி சொல்ல வேண்டியது தானே. அது என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னு ஒரு பேச்சு. நிலா சொன்னோனே, கொஞ்சம் கூட என்னை ஒரு இதுவுமே பேச விட மாட்டாளே அப்படின்னுட்டு, "சரி, சரி வாங்க போய் குடிப்போம்" அப்படின்னு இஞ்சி டீய குடிக்கிறாங்களா. குடிச்சிட்டு, "சரி போவோமா?" அப்படிங்கையில பார்த்தா, இங்க தாங்க ஒண்ணு நடக்குதுங்க. நிலா நிலாவும் சோழன் ரூம் பிடிச்சாங்க இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, அங்க தாங்க ஒரு அதிசயம் நடக்குது. நிலாவுக்கு யாரோ தன்ன ஃபாலோ பண்றது புரிஞ்சுகிட்டே இருக்குதுங்க. இப்ப பார்த்தா கரெக்ட்டா வாசலுக்கு போறாங்க. எண்ணெய் ஊத்தி கிடக்குதுங்க. அப்படியே சோழன் வழுக்கி விழ போயிட்டாருங்க.
சோழன் வலிக்கு விழுறதுக்கும் நம்ம நிலா தாங்கி பிடிக்கிறதுக்கும் அப்படியே பிடிச்சிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வீர பெண்மணின்னு சொல்லலாம். அவங்க விழுகவும் அங்கேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. என்னாச்சு நிலா, என்னாச்சு சோழா அப்படிங்கிற 2 பேரும் வலிக்கு விட்டு டமால்னு கீழே விழுக 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கட்டிக்கிட்டு ரொமான்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா அண்ணா வலிக்கலையா உனக்கு, விழுந்து கிடக்குற? டே வலியாவது கிளியாவது என் பொண்டாட்டி என் மேல இருக்காடா, எனக்கு அவ்வளவு சுகமா இருக்கே, சொர்க்கமா இருக்கே, ஐயோ அப்படிங்கல. எந்திரா அப்படிங்கல. என்ன நடக்குதுங்க? அண்ணா உனக்கு ஒண்ணுமே தெரியலையா இங்க நடந்தது? பல்லவன் கேட்க, அப்படிலாம் இல்லடா, என்னண்ணா நடந்துச்சு? நீ சொக்கி போய் அண்ணிய வச்சக்கன்னு வாங்காம பாக்குற, ஜொல்லு வடிகிற, இந்தா கர்ச்சீப்பு எதுக்குடா, தொடச்சுக்கோ வடியுது. டேய் அடிச்சனா அப்படிங்களா? அட எந்திரிங்கப்பா. அண்ணி எந்திரிக்கிறீங்களா? ஐயோ. அது அவ்வளவு நேரம் உரையாடல் நடக்கிற வரைக்கும் நம்ம நிலா சோழனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் நிலா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் பாக்குறாங்க, ஆயில் கொட்டி கிடக்கு. இது யார் இங்க கொட்டினா? உடனே அங்கே கூப்பிடுறாங்க. ரிசப்ஷன்லேருந்து ஆள் வராங்க. நாங்களாம் எதுவும் பண்ணலையே, நல்லா தாங்க இப்போ கூட நல்லா சுத்தம் பண்ணி தாங்க போனா. யாரு யார் பண்ணியிருப்பா, கேமரா செக் பண்ணுங்க, யாரோ ஊத்திட்டு போயிருக்காங்க வேணுங்கன்னே, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சோழன் கொதிக்கிறாரு. நிலா இருந்துட்டு, ஹலோ ஹலோ கூல் கூல், இப்போ என்ன, ஏன் பறக்குறீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ண சொல்றாங்க. கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இருக்குங்க, ஆஃப் ஆயிருக்கு. இது யாரு பண்ணா, இது யாரு பண்ணது அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து யாரு பண்ணாலும் உள்ளுக்கு இருக்கவங்க உதவி பண்ணாமல் பண்ண முடியாது சொல்லுங்கங்கிறாங்க. யாருமே தெரிலங்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இது யார் பண்ணா அந்த வேலைண்டா, அவரு ராகவ தாங்க. அவர் தாங்க எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. இப்போ அவங்க அண்ணி சொன்னாங்க இல்லையா, அவங்க அப்பா மாமியார் மாமனார்ட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நிலா போறாளாம் கொடைக்கானலுக்குன்னு சொன்ன கையோட அப்படியே ராகவிட்ட சொல்ல, ராகவ் என்ன பண்றான், அங்கேயே வச்சு தீர்த்துருவோம், சோழனை இல்லாம பண்ணிடுவோம், அப்புறம் உங்க பொண்ணு நிலா எனக்கு தானே கிடைக்கும் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி உருகுறான். உங்களுக்கு தான் மாப்பிள்ள, நீங்க இருக்கிறீங்க நல்லா, எங்களுக்கு ஏத்த மாதிரி அழகாவும் கலராவும் நல்லா சொத்து பத்தோட இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்ல, அதனால தாங்க 2 இந்த பய பிள்ளைங்க வந்திருக்குங்க நிலா கூட்டி போறதுக்கு. இந்த டைவர்ஸ் ஆனது எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இதனால தாங்க. ராகவ் இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கான். எனக்கு நிலா முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நிலாவோட அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நான் எவ்வளவோ கோடீஸ்வரனா மேல மேல வருவேன் அங்கிள், உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அங்கிள்னு கெஞ்ச, அவ மட்டும் வந்துட்டானா உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் மாப்பிள்ளைன்னு இவங்களை சொல்ல, இந்த இந்த திட்டத்தோட தாங்க ராகவும் கொடைக்கானலுக்கு போயிடுறான். போயிட்டு ஆயில ஊற்றி வச்சிருக்கான் ஆளை வச்சு, அவன் ஊற்றினா மாட்டிக்குவான் இல்லையா. அப்போ பார்க்குறாங்க, ஆனால் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன் எல்லா வேலையும். இப்போ பார்த்தா இவங்க பண்ண வேணை இவங்களுக்கே ஆப்பாகுது. பார்க்குறீங்களா, என்னன்னு நினைக்கிறீங்களா? இங்கே அழகாக விழுந்த கையோட நிலாவுக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, அம்மா நடக்க முடியல அம்மா அப்படின்னாலுங்க. பார்க்குறாங்க பாண்டி, சோலா என்ன பார்க்குற, அன்னைக்கு முடியல, என்னடா பண்ணணும், தூக்குனா திட்டுவாளே, ஐயா என்னம்மா திட்டுவான்னு பயப்படுற, தூக்குனே அண்ணி தூக்க சொல்லட்டுமா, எனக்கு கால் வலிக்குது, இன்னும் தூக்கி தொலைறானா, பாவி பாவி அப்படின்னு கத்த, நிலா சொல்லிட்டுல இந்தா தூக்குறேன் அப்படின்னு அலேக்கா 2 கையும் உள்ளார விட்டு தூக்கிடுறாருங்க. எல்லாரும் அப்படின்னு பாக்குறாங்க. பாத்தீங்களா எப்படி தூக்கிட்டு போறான் அந்த பையன், நீங்க என்னைக்காவது என்ன தூக்கிருக்கீங்களா? ஏய் நீ இருக்கிற குண்டுக்கு நான் உன்னை எப்படி தூக்க முடியும்? அன்பு இருந்தா மனசுல காதல் இருந்தா தூக்கலாம் தெரியுமா? அப்படியே பாண்டி பாக்குறாங்க. ஹலோ, அன்பு காதல்லாம் இங்க தூக்க முடியாது, இங்க எவ்வளவு வெயிட் இருக்கு அதை பொறுத்தான் இருக்கு, அதெல்லாம் இல்ல, மனசுல காதல் இருந்தா போதும். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், 2 பேர்ல யார் சொல்றது சரி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல உங்க பொண்ணான கையால தெரிவிச்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிலாவும் சோழன் தூக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. நாங்கள் வரணுமான்னு கேட்குறாங்க. வேணாம் ஏன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ராகவே அப்படியே இடிச்சுக்கிறான். ஐயோ இதுகளை பிரிச்சு இவனை இல்லாம பண்ணிடலாம், அந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, ஒன்று கூட்டிட்டாங்களே ஐயா, ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னு ராகவ பொங்க, அண்ணே பாஸ் உங்க கவலைப்படுங்க, நாங்க இருக்கோம், கவலையே படாதீங்க, எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடுறோம், போட்டு தள்ளினா உங்களுக்குலாம் 10 லட்சம் தரேன் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்றது பூரா எல்லாமே நம்ம நிலா சோழனை இன்னும் நெருக்கத்தை தாங்க உண்டு பண்ணும். என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.